ஹாய்! இன்னைக்கு சூப்பரான டிப்ஸோட வந்திருக்கேன். இந்த கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்புல ரொம்ப டஃப் ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஹெச்டி ஓவன் கிரில் ஸ்ப்ரே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா, துணி வச்சு தொடச்சாவே போதும். அவ்வளோ நீட்டா வந்துருது. ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நீங்க அந்த ஸ்பில் ப்ரூஃப்க்கு என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு. நான் டர்க்கி ஃபாயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப கிடைக்கிறது இல்ல. நார்மல் டெஸ்கோ கிச்சன் ஃபாயில் இருக்கு இல்லையா? அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. இந்த ஃபாயில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்புக்கு ஏத்த மாதிரி மெஷர் பண்ணி 2 ஷீட்டா எடுத்து கட் பண்ணிட்டு பர்னரோட அளவுக்கு அப்படியே கிழிச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பர்னர் செட் பண்ணீங்கன்னா இது அப்படியே வந்து ஒரு கேப் கூட இல்லாத அளவுக்கு நல்லா சீலா இருக்கும். காமிக்கிறேன் பாருங்களேன், எந்த கேப்புமே இருக்காது. இது வழியா கீழே எதுவுமே போகாது. இந்த ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம்ல, இதுல நடுவுல ஒரு டிவைடர் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பம்பா இருக்கனால இங்கிட்ட இருந்து அங்கிட்ட ஸ்பில் ஆகி போகாது. டெய்லி குக் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப பெரிய ஸ்டெயின் இல்லைன்னா சும்மா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சாவே போதும். 1 வீக் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பாய்.